நாம் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் வெற்றி பெற்று விட்டோம். ஏன் என்று சொன்னால் நான் சார்ந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் என் பேரு. நாலு காலம் இந்த தொகுதியிலே எம்எல்ஏ இருந்தவர் எந்த இடத்துக்கும் செல்லவில்லை, எந்த பணியும் செய்யவில்லை. அளவில் தான் இந்த தொகுதி, இந்த சோழர் ஒன்றியம் இந்த தொகுதி இருக்கிறது. ஆகவே நாம் வெற்றி பெற்று விட்டோம். அதற்காக இந்த வெற்றி கூட்டமாக இருந்தாலும் உங்களுடைய ஆதரவு இரவு பகல் பாராமல் உழைத்து நாம் வெற்றிக்கணியை சேர்க்க வேண்டும். நம்முடைய மாவட்ட கழகத்துக்கான ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். அதே போல நேற்று கூட நான் பேசும்போது பார்த்தேன், அனைத்து இதை கூட நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அருமையாக பேசுகிறார். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அதை விட அருமையாக பேசுகிறார்கள். அதெல்லாம் டிவிலாம் பார்த்து தான் இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் தேவை. ஆகவே வருகின்ற அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாம் வெற்றிக்கணியை வெற்றி பெறுவோம். அது எங்களுக்கு தெரியும். ஆனால் தம்பியின் அன்பான கோரிக்கை நம்ம வாய்மொழியாக சொல்லிட்டு போறதை விட்டு உறுதுணையாக இருந்து கடைசி வரைக்கும் போராட வேணும். அது எந்த சூழ்நிலும் நம்ம அண்ணன் விடக்கூடாது. அண்ணோட வேர்வைக்கு நம்ம கூட இருந்து கஷ்டப்பட்டு அண்ணன் வெற்றி பெற வைக்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. என்டிஏ கூட்டணி கட்சிகளின் சார்பாக நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் என் மரியாதைக்குரிய மூச்சந்தன் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் நம்முடைய அருமையான மாதவ மூர்த்தி அவர்களே, அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் அமமுக மாவட்ட செயலாளர் அருமையன் வேதாச்சலம் அவர்களே, தமாக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அருண்குமார் அவர்களே மற்றும் புரட்சி பாரத கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினராக அருமை சகோதரர் சென்னை சிவா அவர்களே, மாவட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் சால்வை அளிக்கிறார்கள். சொல்லியிருக்குமாரா? ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுவது, சிவாவுக்கு அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுவது, குமார் அவர்களுக்கு புரட்சி பாரத மாவட்ட தலைவர் குமார் அவர்களுக்கு சால்வை அளிக்கப்படுவது, குமாரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற சார்பாக சால்வை அளிக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார். அம்மா மாதாவரம் பொறுப்பு உறுப்பினர் மாதாவரம் வழக்கப்படி பணியாளர் செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நன்றி அவர்கள் சால்வை அளிக்கின்றார். அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு பகுதி செயலாளர் தெற்கு பகுதி செயலாளர் ரோலக்ஸ் அவர்கள் சாதனை
வந்து அவர்கள் சார்ந்த அவர்கள் அண்ணன் டி. முருகன் அவர்களுக்கு சார்ந்து அறிவிக்கின்றார். பிரச்சார பிரிவுடைய சாலை வேண்டியிருக்கிறார். சாலை வேண்டியிருக்கிறார். மாநில காங்கிரஸ் இளைஞரணி மாவட்ட தலைவர் ராஜேஷ் அவர்கள் சாலை மாவட்ட துணைத் தலைவர் தினேஷ் அவர்கள் தலைவரிக்கிறார். பிஜேபி வடகரை அருந்தி அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். தினேஷ்குமார் அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். நன்றி.